சார். மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் பத்தி டாக்டர் சாந்தி அவங்க பேச போறாங்க. டாக்டர் சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு எமர்ஜென்சி கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க எமர்ஜென்சி கேசஸ்க்கெல்லாம். எல்லா ஹாஸ்பிட்டலும் விசிட் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ என்னென்ன மெடிசின்ஸ் வருதோ அந்த மெடிசின் சம்மந்தமாக டாக்டர்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயபெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற டாக்டர்ஸ்க்கும் இவங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் தான் எல்லாருமே சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செஷன் நமக்கு இங்கே இருக்குது. அதனால் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் இங்கே நமக்கு கொடுத்த அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்குன்றதும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பிரயோஜனப்படும், நமக்கு பயன்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அனைவரும் கவனமாக வந்து நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் அடுத்தது எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது. ராஜேல் சார். எஸ் சார். எஸ் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல முக்கியமான லீடர்ஸ் இன்னைக்கு வர வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த செஷன் மேரத்தான் செஷன் வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து நாலேஜாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. மேரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கடந்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ல ப்ரோட்டீன் பவுடர்ல இவ்வளவு தூரம் டீப்பா நான் பார்க்குறேன் மேடத்தோட செஷனுக்கு அப்புறம் தான், மேடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான். மேடம் ப்ளீஸ் வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மிக்க நன்றி கோபிநாத் சார் அண்ட் ராஜவேல் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பேச வந்தோமோ அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து புரோட்டீன் பவுடர். மை லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிரசாதம்னு என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். 1989 வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு கிராமத்து பொண்ணாக வந்து கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரானேன். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஐம் ஓகே. அது வரைக்கும் எனக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்ததில்லை. ஸோ எம்பிபிஎஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக கல்யாணம், குழந்தை. பட் கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிலேயே எனக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு டெத் பெட் போயிட்டு வந்தேன். அந்த டைமில் எடுத்த ட்ரீட்மெண்ட்டு, நிறைய மெடிசன்ஸு, நிறையா சிரமங்கள். பட் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 99% நான் இருக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க டாக்டர்ஸு. பட் அதுலேருந்து எழுந்து வரணுங்கிற மன வலிமையை வச்சுக்கிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் அவங்க சொன்னாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு எந்திரிச்சு வந்தோம். ஸோ அதனுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 2005 ஆயிடுச்சு எனக்கு. 2005 வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக சில ஹாஸ்பிட்டல்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு ஜாண்டிஸ் ட்ரீட் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2005 டயபட்டாலஜி படிக்கிறதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணோம். ஸோ அது படித்து முடிக்கிற ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லக்கிலி ஐ காட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிச்சு ஒரு 6 மந்த்ஸு. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுங்கிறது டயபட்டாலஜிக்குன்னு தனியாக கோர்ஸ் நடத்துகிற ஒரே காலேஜ் இன் தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எனக்கு அங்கே கிடச்சிச்சு. அந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ். அது என்ன சொல்கிறது, ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்க்குன்னே ஒரு கான்ஃபரன்ஸு ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் நடந்துச்சு.
ஸோ அதை வந்து அட்டன் பண்ணுற வாய்ப்பு இலவசமாகவே, ஏன்னா அங்கே எம்எம்சியில் யாரெல்லாம் டயபெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோமோ அவங்களாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு வேண்டா வெறுப்பா, ஐயோ இங்கே பேஷண்ட் எல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு அங்கே போய் கான்ஃபரன்ஸில் அவ்வளோ நேரம் உட்காரணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரமத்தோடு தான் போய் உட்காந்தேன். லீ மெரிடியன், சென்னை. பட் அந்த பிளேஸ் தான் வந்து என்னோட லைஃபையே மாத்துச்சுன்னு சொல்லணும். அங்கே வந்து ஒரு லேடி, அத்தாரிட்டி ஆஃப் ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இன் த வேர்ல்டு, லூயிஸ் ஜொவனோவிச்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. அவங்க பேசுறத கேட்ட உடனே நம்மளோட ஃபியூச்சர் இதில் தான் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். நீங்கள் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும் அது வந்து முழுசாக க்யூர் ஆகிறது கிடையாது. லைஃப் லாங் அது நம்ம கூட இருக்கிற வியாதியாக மாறிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப லைஃப் லாங் ஒருத்தங்க வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறது, லைஃப் லாங் ஒருத்தங்க வந்து ஒரு மெடிசன் எடுக்கிறதுங்கிறது வந்து போரிங்காக தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு. அப்போது அதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ எப்படி இருந்தாலும் இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆக போகுது, காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போகுது. நாளைக்கு அவங்கள வந்து நம்ம ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாவோ கிட்னி பேஷண்ட்டாவோ பார்ப்போம். இல்லை ஒரு கால் நியூரோபதி வந்துச்சுன்னா ஒரு காலில் வந்து புண்ணு வந்து அந்த மாதிரி தான் பார்ப்போம். இதில் ஒரு சேலஞ்சுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக தெரிஞ்சிச்சு எனக்கு அப்போ. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குழந்தை கரு உருவாகி அந்த என்வாயர்மெண்ட்ல, சர்க்கரைங்கிற ஒரு என்வாயர்மெண்ட்ல வளர்ற குழந்தை ஃபியூச்சர்ல சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாயிடுது. ஸோ அதைய நம்ம கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு வந்தோம்னா ஃபியூச்சர் டயபெட்டிஸையே நம்மளால நிறுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2005ல தோணுச்சு. ஸோ ஒரு டயபெட்டிஸ் வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஐ மீன் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டா நம்ம இந்தியா இருந்தப்ப இந்த டயபெட்டிஸை நம்மளால நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே வாட் எவர் இட் இஸ், அதுதான் நம்மளோட ஃபியூச்சர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்க போகுது அப்படிங்கிற டெசிஷனை வந்து 2005ல் நான் எடுத்து வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிபி ப்ராக்டிஸில் வந்து ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்ப்பேன். சாப்பிட எதுக்குமே டைம் இருக்காது, பணம் நிறைய கிடைக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ முடிச்சு வந்த உடனே ஐ ஸ்டாப்ட் எவ்ரிதிங். அந்த ஜிபி ப்ராக்டிஸ் அப்படியே விட்டேன். கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்க்கு மட்டும் இந்த ஃபியூச்சர் இருக்கணும்னு ஒரு தனியாக கிளினிக் ஆரம்பிச்சு உட்காந்தேன். 6 மாதம் உட்காந்தேன், எனக்கு எதுவுமே பிக்கப் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸை போய் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு கிடைச்சது தான் கோயம்புத்தூரில் த ரினவுண்டு ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல், ராவ் ஹாஸ்பிட்டல். அதுவும் அப்புறம் ஸ்ரீ சிவா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர், அவங்களும் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ சின்ஸ் தென் அங்கேருந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 20 இயர்ஸ் ப்ரெக்னன்சி, அது பர்டிகுலராக இன்ஃபர்டிலிட்டின்னு வர்றவங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கான ஃபிட்னஸை ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் டியூரிங் ப்ரெக்னன்சி ஏதாவது டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கிறதுக்கான வேலை என்னவோ அது மட்டும்தான். உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸை தெரிஞ்சிருக்கும், பர்சனலாகவும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க. ஒரு நாளைக்கு சம்டைம்ஸ் என்னோட ப்ராக்டிஸில் 1000 ருபீஸ் தாங்க கிடைக்கும், ஒரு நாளைக்கு எதுவும் கிடைக்காது, ஒரு நாளைக்கு 5000 கிடைக்கும். பட் ஐ நெவர் மைண்ட். எனக்கு வந்து மணி வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நான் கரெக்டாக அவங்க என்ன பண்ணணும் அந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொடுத்தா போதும், நான் வந்து நல்லா தூங்குவேன் வீட்டில். அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் 20 இயர்ஸாக என்னோட ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷன் சொன்னேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நோயை ட்ரீட் பண்ணுறதை விட நோய் வராமல் தடுக்கிறது தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ டாக்டருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் யார் வேணால் சொல்லி கொடுக்க முடியும், நான் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே டாக்டருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சிஸ் ஹேண்டில் பண்ணுறது டாக்டரோட வேலை. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கண்டிப்பாக டாக்டரோட உதவி இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, டாக்டரோட உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. பட் வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் கற்றுக்கிற உரிமையும் கற்றுக் கொடுக்குற உரிமையும் கண்டிப்பாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்னா அது நம்மளோட அறியாமையா இருக்கே தவிர, நம்ம வியாதியை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை குறை சொல்றதுல
ஒரு விதமான நியாயமும் கிடையாது. இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க பதிவு பண்றேன். ஸோ நெவர் எவர் கம்ப்ளைண்ட் எனிபடி. இன்னும் சொல்ல போனோம்னா நீங்க டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் பக்கத்துல வீட்ல யாரையுமே வந்து குறை சொல்ற விஷயத்த வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கேரக்டர்ல தப்பு இருக்கே தவிர அவங்கள வந்து குறைன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம அதுவும் ஏன் இது இங்க ரொம்ப முக்கியம்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்டுல வந்து நீங்க நிறைய பேரை டெய்லி பேசிஸ்ல சந்திப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்களோட ஐடியான்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பேச போக அது அவங்களையே குறை சொல்ற மாதிரி தெரியும். ஸோ அதனால யூ வில் லூஸ் கிளையன்ட்ஸ். கஸ்டமர்ஸை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போகும், அவங்கள உங்களுக்கு பிடிக்காம போகும். ஸோ ஜட்ஜ்மெண்டல் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இல்லாம இருந்து அந்த மைண்ட் செட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல நம்ம நல்லபடியா சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பாயிண்டோட நம்ம ப்ரோட்டீன் பவுடருக்குள்ள போயிடுவோம். ஸோ மை லைஃப் ஸ்டைல் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேபி நவம்பர் 2024 நினைக்கிறேன். எனக்கு அது அந்த டைம்ல தான் நான் உள்ள வந்தேன் த்ரூ மிஸ்டர் கோபிநாத் சார் மூலமா. அது வந்து ஒரு விளையாட்டா உள்ள வந்தது. நான் வந்து எதுவும் மை லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் எடுத்து எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆச்சு அந்த மாதிரி எதுவும் நீங்கள்லாம் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் உள்ள வந்தோம். உள்ள வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் பேசிஸ்ல சில விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் வந்தது. ரொம்ப ஈஸியா வந்து என்னால் ப்ரோட்டீன் பவுடரை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட பாடியில ஏற்படுற வளர்சிதை மாற்றம், அதாவது எவ்ரிடே நம்ம பாடியில செல்கள் வந்து இறந்து போகும், புது செல்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான யூனிட் என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸுங்கிறது வந்து புரோட்டீனை உடைச்சா வர்ற ஒரு சின்ன மாலிகுல். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கட்டாயம் புரோட்டீன் இருந்தால் தான் அந்த வளர்சிதை மாற்றம் கரெக்டாக நடக்கும். அதாவது நெயில் வளர்றது, ஹேர் உதிர்ந்துட்டு புதுசாக வளர்றது, அதே மாதிரி உள்ள நடக்கிற ஒவ்வொரு செல்லும் புதுசாக இறந்து முளைக்கிறத செல்லு எல்லாத்துக்குமே உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து புரோட்டீன் வேணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகணும்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புரோட்டீன் வேணும். மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் வேணும். அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜிம்முக்கு போனால் ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க, முட்டையை உடைச்சு குடைக்க சொல்லுவாங்க. ஸோ மசில் டெவலப்மெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் கட்டாயம் தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து உங்களுக்கு இப்போ பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒன்று தெரியும். போய் எல்லாம் செக் பண்ணுவீங்க, எனக்கு ரத்தம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஹீமோகுளோபினே ஒரு புரோட்டீன் தான். அதே மாதிரி நோய் ரத்தம் உறையும் தன்மை, ஃபைப்ரினோஜன்னு சொல்லுவோம் அதைய. ஸோ அதுவும் ஒரு புரோட்டீன். அதே மாதிரி ரத்தத்தில் வந்து எவ்வளோ ஃப்ளூயிடு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஆல்பமின், அதுவும் புரோட்டீன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாமே புரோட்டீன் தான். எல்லாத்தையும் சரிவர வைக்கிறதுக்கு உடம்புல புரோட்டீன் கட்டாயம் அவசியம். குழந்தை உருவாகிறதுக்கு குழந்தையோட உணவே என்னன்னா புரோட்டீன் தான். இப்ப நமக்கு உணவு இட்லி தோசை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரி குழந்தைக்கு வந்து டெவலப்மெண்ட் முதல் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு 3 மாசம் பிரிச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தை ஒரு செல்ல இருந்து 2, 2ல இருந்து 4, 4ல இருந்து 8 அந்த மாதிரி குழந்தை உருவாகிறதுக்கு, ஒவ்வொரு உறுப்பா உருவாகிறதுக்கு, ஒவ்வொரு ஆர்கனா உருவாகிறதுக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவமைப்பு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன் தான் வேணும். குழந்தையோட உணவு புரோட்டீனே. ஸோ புரோட்டீன் கரெக்டா சாப்பிடாதவங்க குழந்தை வந்து நோஞ்சா மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால குழந்தையோட உணவு புரோட்டீன். ஸோ பிரெக்னன்சியில புரோட்டீன் வேணும். குழந்தை வளர்றதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் வளர்றதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு புரோட்டீன் மிக மிக அவசியம். ஸோ புரோட்டீன் வந்து நம்ம இப்போ எவ்வளோ சாப்பிடணும், எதுக்கு வேணும்னு நம்ம பார்த்தோம். எவ்வளோ சாப்பிடணும், ஒரு ஹியூமன் பீயிங் வந்து என்ன எடை இருக்கமோ அவ்வளோ கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். உதாரணத்துக்கு ஒரு மேல் பர்சன் 80 கிலோ எடை இருக்காங்கன்னா 80 கிராம் புரோட்டீன் டெய்லி பேசிஸ்ல சாப்பிடணும். இல்லை ஒரு லேடி 60 கிலோ இருக்காங்கன்னா 60 கிராம் புரோட்டீன் டெய்லி பேசிஸ்ல சாப்பிடணும். ஒரு நாளைக்கு அவங்க என்ன வெயிட் இருக்காங்களோ, அதாவது
per kg body weight per day. அதுதான் வந்து கிராம்ஸ்ல நம்ம சாப்பிட வேண்டியது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு 60 கிராம் புரோட்டீன் அப்படின்னு ஒரு லேடிக்கு யோசிச்சு வச்சுக்கலாம். 60 கிராம் எதுல இருந்து கிடைக்கும்? அது தெரிஞ்சாதானே நம்ம சாப்பிட முடியும். ஸோ இருக்கிறதுலேயே வெஜிடேரியன் புரோட்டீன் பற்றி நம்ம பேசிடுவோம். நான்வெஜ் அஃப்கோர்ஸ் அதில் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஃபேட்டு சேரும். ஸோ ஃபேட் சேர்றப்போ அது வந்து நிறையா நம்மளுக்கு கெடுதலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வெஜிடேரியன் புரோட்டீனை பற்றி பேசுவோம். வெஜிடேரியன்ல வந்து பெஸ்ட் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைப்பயிறு. ஸோ பச்சைப்பயிறு வந்து 60 கிராம் நம்ம சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. 60 கிராம் சாப்பிடணும்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சைப்பயிரில் 100 கிராம் பச்சைப்பயிரில் வேக வைக்காத 100 கிராம் பச்சைப்பயிரில் 20 கிராம் புரோட்டீன் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து 300 கிராம் சாப்பிட்டோம்னா தான் 60 கிராம் புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால சாப்பிட முடியுமா? இது யோசிக்க வேண்டியது. ஏன்னா 50 கிராம் பச்சைப்பயிரை எடுத்து குழம்பு வச்சா வீட்டில் 3 பேர் சாப்பிட்றோம், 4 பேர் சாப்பிட்றோம். அப்படிங்கிறப்ப 300 கிராம் புரோட்டீன் எவ்ரிடே டெய்லி பேசிஸில் நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா பாசிபிலிட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணணும்? புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸாக தான் போகணும். பட் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு எதுலையெல்லாம் கிடைக்குது? நம்ம காலையில் எழுந்த உடனே ஆரம்பிக்கிற பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பாலில் புரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற பயிறு பருப்பு சுண்டல் இதில் புரோட்டீன் இருக்குது, சோயா புரோட்டீன் இருக்குது. நம்ம வந்து பட்டாணி சாப்பிட்றோம், இல்லை வந்து அவரைக்காய் சாப்பிட்றோம், இல்லை பீன்ஸ் நம்ம அந்த கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரி இதுலையெல்லாம் சாப்பிட்றோம். இப்போ இடையில ஸ்நாக்ஸாக இதை எடுக்கிறோம், இதுலையெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. பட் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து அந்த 60 கிராம்ஸ் வரைக்கும் வந்து சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் எவ்ரிடே நம்ம பாடியில் நம்ம புரோட்டீனை வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்றது கிடையாது, டெஃபிஷியண்ட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே புரோட்டீன் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு பாலுலேயோ வாட்டர்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு மூலமாகவோ அடிஷ்னல் புரோட்டீன் பவுடர் அவசியமாக இருக்குது. நம்ம உடம்போட வளர்சிதை மாற்றம் சரியாக நடக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கணும், இது எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ப்ரோட்டீனை எப்படி எடுத்துக்கிறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம நான்வெஜ் சாப்பிட்றேனுங்க, நான் 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்றேன், எனக்கு ப்ரோட்டீன் போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நான்வெஜ் சாப்பிட்றீங்க, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்க, அதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி நீங்கள் தான் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு அவங்க என்ன வெயிட் இருக்காங்களோ அவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் நம்ம சாப்பிடணும். இதுதான் வந்து அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ப்ரோட்டீன் வந்து அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய ப்ரோட்டீன் பவுடர் இருக்குங்க. நீங்கள் போய் இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நின்று எனக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வேணுங்க, நீங்கள் என்னென்ன ப்ரோட்டீன் பவுடர் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னா அவர் தூக்கி வைப்பார். ஒரு 10லேருந்து 20 ப்ரோட்டீன் அவரோட கடையிலேயே ஸ்டாக் இருக்கும். எல்லாம் எடுத்து பார்த்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த சின்ன 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 எழுத்துல கொடுத்துருப்பாங்க, பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி. அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதில் 100 கிராம் ப்ரோட்டீனில் எவ்வளோ கிராம், அதாவது 100 கிராம் சர்விங்கில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எலிமெண்ட்ஸ் ப்ரோட்டீன் பவுடரில் எவ்வளோ கிராம் இருக்குங்க தெரியுமா யாருக்காவது? 80% இருக்கு மேடம். ஆமாங்க, 100 கிராம்ல வந்து 80 கிராம் புரோட்டீன் நம்ம எலிமெண்ட்ஸ் புரோட்டீன் பவுடர்ல இருக்கு. பெஸ்ட் புரோட்டீன்னு சொல்லுவோம் நம்ம. இது இல்லாம இன்னொரு புரோட்டீன் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவேன். ஹெர்பலைஃப் புரோட்டீன் எடுத்து பார்த்தீங்கன்னா 82.5 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன் 100 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்க போகிறீங்க, உங்கள் குழந்தைக்கு இல்லை உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ப்ரோட்டீன் பவுடரை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் போய் பார்க்கணும் அதையே. அப்புறம் அடுத்தது வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடருக்குள்ளே பார்க்க வேண்டியது சுகர் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். சுகர் இல்லாத ப்ரோட்டீன் பவுடர் தான் பெஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். சுகர் வந்து 0 அப்படின்னு வரணும். சுகரும் கார்போஹைட்ரேட்டும் ஒன்று கிடையாது, அது வந்து தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம்.
சுகர் வந்து 0ன்னு இருக்கிற புரோட்டீன் பவுடர் பெட்டர் புரோட்டீன் பவுடர். ஸோ இது வந்து நம்ம பார்த்து தான் வந்து வாங்கிக்கணும். இல்லை நம்ம மை லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கிறதுனால இதை ஏன் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ப்ரோட்டீன் பவுடர் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் போய் எஜுகேட் பண்ணுறப்ப பீப்புளுக்கு கட்டாயம் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ பெட்டர் ப்ரோட்டீன் நம்மளுக்கு நம்மகிட்டயே இருக்கு. எப்படி சாப்பிட போகிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? சாப்பிட்ருக்கீங்களா யாராவது? நம்ம புரோட்டீன் பவுடர் யார் சாப்பிட்ருக்கீங்க? எப்படி சாப்பிட்ருக்கீங்க? யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? எஸ் மேம். நான் வந்து என் பையனுக்கு வந்து பால்ல கலந்து கொடுத்தேன். பட் அவர் வந்து ஒரு தடவை எடுத்துக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இட்லியில மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. ஓகே. இங்க வந்து இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேனுங்க. புரோட்டீன் பவுடரை சூடான விஷயத்துக்குள்ள கலக்குனீங்கன்னா டீக்ரேடேட் ஆகிடும், யூஸ் இருக்காது. ஸோ சூடான பாலில் கலக்குறீங்க, இதை கலந்து நீங்க வந்து எடுத்து இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி மாவுக்குள்ள போட்டு பிணைஞ்சு சப்பாத்தியை நீங்க கல்லில் போட்டீங்கன்னா அங்கே புரோட்டீன் டீக்ரேட் ஆகிடும், யூஸ் இருக்காது. தோசை மாவுக்குள்ள கலக்குனீங்கன்னா தோசை சுடுறப்ப சூடாக தானே ஸோ தோசைக்கல்ல ஊற்ற போகிறோம், அப்போ அதுவும் டீக்ரேட் ஆகிடும். ஸோ புரோட்டீன் பவுடரை கோல்டு மில்கில் சாப்பிடலாம், இல்லைன்னா வெதுங்கிற பாலில் தான் சாப்பிட முடியும், வெதுன்னு இருக்கிற தண்ணியில தான் சாப்பிட முடியும். நீங்க இதை வந்து பிணைஞ்சு சூடு பண்றீங்க அப்படிங்கிறீங்கனாலோ, இல்லை நீங்க ஒரு சாம்பார்ல நீங்க இதை மிக்ஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணணும், சாம்பாரை இறக்கி வச்சு சூடு கொஞ்சம் கம்மியாகுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஸோ புரோட்டீனை சூடா நீங்க எடுத்தா அந்த புரோட்டீன் உங்களுக்கு உபயோகம் ஆகாது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா யாரு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, புரோட்டீனை சூடான விஷயத்துல சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த புரோட்டீன் பவுடரை வந்து கொஞ்சம் எந்த புரோட்டீனுமே அஃப்கோர்ஸ் எடிபிளா இருக்காதுங்க, சாப்பிடவே கஷ்டமா இருக்கும், சரிங்களா, பிளாண்டா இருக்கும், சாப்பிட பிடிக்காது. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு புது ரெசிபி வந்து வச்சிருக்கிறேனுங்க. என்னோட பையனுக்கு நிறைய ரெகுலரா நான் அந்த மாதிரி என்ன பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, 2 பேரிச்சம்பழம் எடுத்துப்பேன், 2 ஸ்பூன் புரோட்டீன் எடுத்துப்பேன், 2ஐயும் சேர்த்து மிக்சியில வந்து லைட்டா ஒரு அடி அடிப்பணுங்க. இல்ல ஒரு மிக்சியில வந்து நீங்க நம்மளோட பேரிச்சம்பழத்தை மட்டும் லைட்டா ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது க்ரஷ் ஆகி நிற்கும், 1-2 க்ரஷ் ஆகி நிற்கும். அதுக்குள்ள இந்த புரோட்டீன் பவுடரை போட்டு நல்லா ஒரு கையில ஒரு சொட்டு நெய்யை வச்சுக்கிட்டு ஒரு பிடிச்சிங்கன்னா ஒரு உருண்டை ஆயிடும். அதை கொடுத்தீங்கன்னா ஈஸியா குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. ஸோ அது வந்து நம்ம சூடு பண்ண மாட்டோம், அந்த புரோட்டீன் வந்து அப்படியே நம்மளுக்கு உள்ள போயிடும். அந்த இனிப்புக்கும் வந்து குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ஸோ மேபி இல்லைன்னா நம்ம தேனில் கலக்கி சாப்பிடலாம் புரோட்டீனை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். ஏதாவது சீனியை கலக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கும் அது வந்து சுகரை ஏற்றி விட்டுடும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறப்ப தாராளமாக சாப்பிடலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்க அதை வந்து இந்த மாதிரி உருண்டையாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்து நீங்க செஞ்சு வச்சு பண்ண முடியாது. இப்போ ஒரு புரோட்டீன் பவுடர்னா பாதி டப்பாவை எடுத்து ஒரு பாக்கெட்டு பேரிச்சம்பழத்தை மொத்தமா போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று அப்படி பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்க தயாரிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீன் பவுடர் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் புரோட்டீன் சாப்பிட்றதுனால வர யூசஸ் நம்ம சொன்னோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப, ப்ரெக்னன்சியில் வந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து பெரிய குழந்தையாகும், சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறப்ப. எதனால் அப்படின்னா, இப்போ நார்மலாக ப்ரெக்னன்சி அப்படின்னு வந்தாலே அவங்கள வந்து நம்ம பெரியவங்க பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 2ஆம் பிறவி அப்படிங்கிற மாதிரி, மறுபிறவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதனால, நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிரையே வளர்த்தி எடுக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, உங்க உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நீங்க வந்து மூச்சு விடுறதுல எடுக்கிறீங்க, டிஃபால்ட்டா தான் போகுது. நம்ம யாருமே நம்ம மூச்சையே கவனிக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அது பாட்டுக்கு அது ஏதோ ஒரு சைட்ல மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்.
என்ன எப்படி மூச்சு விடுறோம், எவ்வளோ ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம் எல்லாம் எதுவும் தெரியாது. பட் ப்ரெக்னன்சின்னு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆளுக்கும் சேர்ந்து நம்ம தான் ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், உதாரணத்துக்கு கணையம், இன்சுலின் சுரக்கிற உறுப்பு, அந்த குழந்தை வளரணுங்கிறதுக்காக தன்னோட இன்சுலின் சுரக்கிற செல்ஸை டபுள் சைஸ் ட்ரிபிள் சைஸையும் பெருசு பண்ணிக்கும், நம்பர்ஸையும் பெருசு பண்ணிக்கும். பெருசு பண்ணி எக்ஸ்ட்ராவா இன்சுலினை சுரந்து அந்த நேரத்துல தேவைப்படுற நீடை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப நிறைய பேர்த்துக்கு அந்த இன்சுலின் சுரப்பு வந்து பிரெக்னன்சியில அந்த எக்ஸ்ட்ரா நீடுக்கு தேவையான அளவுக்கு சுரக்காததுனால சர்க்கரை வருது. ஸோ அந்த இடத்துல வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ட்ரக் அந்த இன்சுலினை சப்ளிமெண்ட் பண்றது தான். டேப்லெட்ஸ் எதுவுமே பிரெக்னன்சியில குழந்தைக்கு ஆகாது. ஸோ ப்ரெக்னன்சிக்கு இன்சுலின் மட்டும்தான் போட முடியும். டாக்டர்ஸ் யாராவது டேப்லெட்ஸ் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க, இன்சுலின் தான் போடுறேன்பாங்க. பேஷண்ட்ஸ் நீங்கள் யாரும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெட்ஃபார்மின் அப்படிங்கிற சின்ன மாத்திரையை போடுவாங்க. ஆனால் அதையும் விட சிறந்த மருந்து இன்சுலின் மட்டும்தான். ஏன்னா இன்சுலின் குறைபாடு இருக்குது, நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுதான் இப்போ கால்சியம் மாத்திரை, அயன் மாத்திரையெல்லாம் நம்ம ப்ரெக்னன்சியில் சப்ளிமெண்ட் சாப்பிட்ற மாதிரி தான் இன்சுலினும் சப்ளிமெண்ட். இப்போ அந்த இன்சுலின் வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு சுகர் வருது அப்படின்னா அந்த இடத்துல டயட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப அந்த இன்சுலினோட தேவை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னம்னா அந்த பிரியாணியிலனால ஏறுற சுகர் வந்து அதுக்கு கொடுக்குற இன்சுலினை விட ஒரு பருப்பு குழம்பு சாதம், அந்த பருப்பு குழம்பு காய்கீரையோட சாப்பிட்றதுக்கு தேவையான இன்சுலின் வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, ஆரோக்கியமான உணவை நம்ம பேஷண்ட்டுக்கு சாப்பிட சொல்றோம். அப்படிங்கிறப்ப புரோட்டீன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த பசி வந்து ரொம்ப கம்மியாயிடும். பசி ரொம்ப கம்மியாயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாவுச்சத்தான பொருளை சாப்பிட்றத தவிர்க்கிறப்ப சுகர் கண்ட்ரோல் அழகா வரும். ஸோ புரோட்டீன் பவுடர் அவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கு குழந்தைக்கு தேவையான குழந்தை வளர்றதுக்கு அவசியமான புரோட்டீனும் கிடைச்சிடும், பேஷண்ட்டோட பசியும் கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். ஸோ தட் வந்து அவங்க சுகர் கண்ட்ரோல் இருக்கிறப்ப நம்மளுக்கு வெயிட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்சுலின் சப்ளிமெண்ட் பண்ணுறது அவசியம் இருக்காது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் அடிக்குவேட்டாக தேவைப்படுது. அந்த ப்ரோட்டீன் பவுடர் இல்லாததுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அந்த சுகர் வந்து நம்ம நஞ்சை தாண்டி குழந்தைக்கு போயிடுச்சுன்னா குழந்தையோட கணையம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து குழந்தை வந்து நிறைய இன்சுலினை செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்ப சுகர் குழந்தைக்கு வயிற்றுலயே லோவாகும், அதனால குழந்தை நிறைய சாப்பிடும், அப்படிதான் பிக் பேபி ஆகும். ஸோ சுகர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பெரிய குழந்தையா இல்லாம போறது அப்படிங்கிறது கரெக்டா ஆயிக்கும். சுகர் கண்ட்ரோல் கரெக்டா இல்லாம அதிகமா இருந்துச்சுன்னா குழந்தை பிக் பேபிக்கு போகும். அது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன். அதே சமயம் குழந்தைக்கு வந்து சக்கரை வியாதி மட்டும் அம்மா பிரெக்னன்ட் லேடிக்கு வர்றதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி வரும். பிபி வந்துச்சுன்னா குழந்தை வயிற்றுல சின்னதா போகும், வளராது சரியா. அதாவது இப்ப உங்களோட நஞ்சுல வந்து பிபி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால குழந்தைக்கு போற உணவு ஆகட்டும், ஆக்சிஜன் ஆகட்டும் கம்மியாயிடும். அதனாலதான் குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாம சின்னதாயிடும். ஸோ அந்த நஞ்சோட ஃபங்க்ஷன் பிபி செட் ஆகிற மாதிரி இருக்கிறது, இல்லை அந்த நஞ்சு வந்து ஃபங்க்ஷன் பண்றது கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல நம்ம புரோட்டீன் பவுடர் கொடுத்தப்ப என்ன நடந்துச்சுன்னா 2-4 நாளைக்குள்ளேயே அந்த நஞ்சோட ஃபங்க்ஷன் வந்து பெட்டராக ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு வந்து போக வேண்டிய உணவு கரெக்டா போய் அவங்களோட வெயிட்டும் இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பனிக்கூட தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். அந்த பனிக்கூட தண்ணி கரெக்டா இல்லைன்னா இம்மிடியட்டா நம்ம டெலிவரி பண்ற சுச்சுவேஷனுக்குள்ள போயிடும். அப்படிங்கிறப்ப அந்த பனிக்கூட தண்ணியும் பெட்டர் ஆகிறத நம்ம கண்கூட பார்த்தோம். ராவ் ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் பேஷண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்ததுல 10 பேருக்குமே அதுல வந்து
இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. 10 பேருக்குமே யாரும் ஒருத்தர் கூட வந்து இல்ல இவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கல. 10 பேருமே நல்ல ரிசல்ட் எடுத்தாங்க. ஏன்னா அது வந்து காம்ப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் வராது. யாரோ ஒருத்தங்க 1 2 பேர்த்துக்கு தான் வருது. பட் வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் நாங்க இதை கொடுத்துட்டோம். கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு கொடுத்தங்காட்டி அது கொடுக்க முடிஞ்சிச்சு. சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து ஒரு 34 வீக்ஸ்லயே டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இருந்தவங்க 38 39 வீக்ஸ் வரைக்கும் அவங்க போய் நார்மல் டெலிவரி கூட அவங்களுக்கு ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் சில பேஷண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. பேபியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் வெயிட்ல இருந்தாங்க. ஒரு 2.8 kg 3 kg அந்த லெவலுக்கு வந்து அடிக்வேட் வெயிட்ல வந்துட்டு குழந்தையும் வந்து நம்ம ஒரு அப்சர்வேஷனுக்கு கூட என்ஐசியூக்குள்ள போகாம கையிலேயே இருக்க வேண்டியதுக்கான இதுவும் இருந்துச்சு. ஸோ ஒரு புரோட்டீன் பவுடர் ஒரு பிரெக்னன்சியில கரெக்டான நேரத்துல அவங்க கைக்கு போகிறதுனால அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால தவிர்க்க முடிஞ்சிச்சு. ஸோ சொல்லணும் அப்படின்னம்னா என்ன சொல்றது, நம்ம அதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு இந்த புரோட்டீன் பவுடர் பத்தி தெரிஞ்சிருக்காது, இல்லைன்னா அந்த பேஷண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு பட்டிருக்காது. அப்படிங்கிறப்போ அவங்களோட நேரம் நல்ல நேரமா இருந்திருக்கு. அதனாலதான் நம்மளால அதை வந்து அங்க கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்ப இந்த ஒருத்தங்களுக்கு தான் வந்து அது கண்டினியூ ஆகுது. பட் அவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப அம்மாவாகட்டும் அந்த குழந்தையும் ஆகட்டும் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அம்மாவாகட்டும் அந்த குழந்தையாகட்டும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க கண்டினியூ பண்ண வேண்டியது, அந்த சக்கரை வர்றதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு மிக்க அவசியம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா என்னங்க? ப்ராப்பர் டயட்டு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சரியான தூக்கம், சரியான மைண்ட் செட். ஸோ இது 4மே வந்து ரொம்ப முக்கியம். பட் குழந்தைக்கு வந்து எல்லாரும் செல்லம் கொடுக்குறீங்க வேறு வழியில என்ன பண்றீங்கன்னா தேவையில்லாததை வாங்கி கொடுக்குறீங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. பட் பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அதை புரிய வைக்கிறதுனே தெரியறது இல்லை. ஒன்றும் இல்லை, 20 years முன்னாடி நான் ஏர்லி ஸ்டேஜஸ்ல பார்த்த குழந்தைங்க இப்ப வர்றாங்க, எல்லாம் ஒபிசிட்டியோட வர்றாங்க. 17 18 வயசு பிள்ளைங்க தான். பட் பார்த்தீங்கன்னா 70 கிலோ 80 கிலோ இருக்கிறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. சொன்ன பேச்சு அவங்க எப்படி கேட்கணுங்கிறதுக்கான விஷயத்த நீங்க தானே பண்ணணும் அப்படின்னா அது புரியறது இல்லை. ஸோ எல்லாம் வந்து நீங்க எதுக்கு கொடுக்கணுங்கிறத பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லது. அதுல வந்து ஜெபத்தை குடிக்காதீங்க தயவு செஞ்சு. ஜங்க் ஃபுட்னு போய் எல்லாரும் இப்ப நான் ஒரு நிமிஷம் சார். ரமேஷ் சார் உங்க வால்யூம் மியூட் போட்டுக்குங்க. ரமேஷ் சார் நீங்க ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்கீங்க. கேட்கணும் அப்படிங்கறக்காக நான் சார் நீங்க கேட்கறப்ப நீங்க கேட்கலாம். இப்ப மியூட் போட்டுங்க. பேசிட்டு இருக்கப்ப மியூட் போட்டுக்குங்க. சாரி. ஸோ அந்த மாதிரி வந்து செல்லம் வந்து நம்ம ஃபுட்டில் கொடுத்துட்றதுனால அவ்வளோ சிரமப்பட்டு ப்ரெக்னன்சியில் வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சு வச்சு அவங்கள நம்ம பார்த்தது வந்து கடைசியில் நீங்கள் கொடுத்த செல்லத்தை எல்லாம் போயிடுது. ஆனால் 17 வயசில் நாங்கள் டயபெட்டிக்கோட அந்த குழந்தைய பார்த்தோங்க. அது இருக்கிறதுலையே வந்து ரொம்ப வலியான விஷயம். ஸோ தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கறத இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை காமிச்சு செல்லம் கொடுக்காதீங்க. அது வந்து உங்ககிட்ட உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வைக்கிற ரெக்வெஸ்ட். பார்த்துக்குங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து வந்து புரோட்டீன் பவுடர் வந்து ரெகுலரா எடுத்துட்டாலே உடம்பு வெயிட் கூடுதுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாத்துலயும் பெரிய அளவுக்கு செட் ஆயிடுச்சு. அதனாலதான் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா உடம்பு குண்டான், புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா உடம்பு குண்டான்னு ஒரு பெரிய அளவுக்கு சிந்தனை பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்மா? அது உண்மையா? அடுத்து மேடம், இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிட்டாலே அவங்க கன்சீவ் கன்ஃபார்ம் ஆயிட்டா அந்த டைம்ல இருந்து அவங்க ரெகுலரா எடுத்துக்கலாமா? எடுக்கனால வந்து பேபியோட வெயிட் அந்த அம்மாவோட வெயிட்ல உடம்பு அதிகமாயிரதா? அது வந்து டெலிவரி டைம் வந்து ஒரு சிக்கலான ஒரு டெலிவரி கொடுத்துறாதா? சார் சூப்பர் கொஸ்டின் சார். தேங்க்யூ வெரி மச் நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு. இங்க ஆக்சுவலா வந்து நீங்க புரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இப்போ உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைஞ்சு மசில் டெவலப் ஆகும். ஸோ அது வந்து நல்ல விஷயம்தான். ஆனா கொழுப்பு குறையணும் அப்படின்னம்னா நீங்க சாப்பிடுற கார்போஹைட்ரேட்டை நிறுத்தணும். உதாரணத்துக்கு நீங்க இப்ப காலையில எழுந்து நார்மலா ஒரு புரோட்டீன் பவுடர் ஒரு வார்ம் மில்க்ல கலந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா காலையில சாப்பிட்ற 5 இட்லியை நிறுத்தணும். அதை வந்து 2ஆவோ 1ஆவோ மாற்றணும் உங்களோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த உடல் உழைப்புங்கிறத நான் என்ன வச்சே பேஷண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து காலையில் எந்திரிக்கிறேன், வீட்டில் வந்து சமையல் செய்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு லிஃப்ட்டில் கீழே இறங்குறேன், காரில் ஏறி உட்கார்றேன், கிளினிக் போகிறேன், அங்கிருந்து இறங்கி கிளினிக் வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் அந்த ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து கிளினிக்குள்ளே போயிடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்தே இருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ இட்லி தேவை அப்படின்னா எனக்கு வந்து வெறும் 2 இட்லி தான் தேவை. நான் 2க்கு மேலே யோசிக்க கூட கூடாது அதையே. இதே நானே இருக்கேன், வீட்டில் வந்து வீடு கூட்டுறேன், விலைக்கு கழுவுறேன், ப்ளஸ் நான் இப்போ சொன்ன எல்லா வேலையும் செய்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ இட்லி வேணும் அப்படின்னா 3 இட்லி வேணும். நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வந்து டெய்லியும் இந்த தண்ணி ஊற்றுற வேலை, அந்த தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை, அப்புறம் வீடு கூட்டுறேன், விலைக்கு கழுவுறேன், சமைக்கிறேன், கிளம்பி கிளினிக் போகிறேன், பேஷண்ட் பார்க்குறேன். அப்போ நான் எவ்வளோ இட்லி சாப்பிட்லான்னா 4 இட்லி சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஆள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தோட்டத்திலேயே இறங்கி குனிஞ்சு வேலை செஞ்சுட்டே இருக்கார் அப்படின்னா அவர் 5 இட்லி சாப்பிட்லாம். அப்போது அந்த கார்போஹைட்ரேட் குவான்டிட்டி வந்து நம்மளோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ நீங்கள் 5 இட்லி சாப்பிட்டுட்டு இல்லை 4 இட்லி சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லா லேடிஸ்க்கும் எல்லா மிஷினும் இருக்குது, ஆட்டங்கல் அம்மிக்கல் எல்லாம் காணாமல் போச்சு, மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு வந்து நல்ல நேராக நிமிந்துட்டே துடைக்கிற மாதிரி மாப்பு, அதையும் வேலைக்காரமாக வந்து தான் துடைப்பாங்க. அப்படிங்கிறப்ப லேடிஸ்க்கு வந்து டைம் போகிற வேலை தான் இருக்கே தவிர உடல் உழைப்பு இருக்கிற வேலை வீட்டில் கிடையாது. ஜென்ஸையும் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து நடந்து போய் கடைக்கு போகிறீங்களா, ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொன்னால் கூட இங்கேருந்து 2 வீலரை தூக்கிட்டு தான் கடைக்கே ஓடுறீங்க. அந்த 2 வீலரில் கூட இறங்குறது கூட கிடையாது, அங்கே நின்றுட்டானா கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னு அப்படியே கையில் வாங்கிட்டு ஓடி வர்றீங்க. ஸோ உடற்பயிற்சி இல்லாத நாம் எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட வேண்டும் என்பதை தயவு செஞ்சு நம்ம தான் யோசிக்கணும். இப்போ வயிறு பசிக்கு நிறைய கார்போஹைட்ரேட்டையே வயிற்றுக்குள்ளே போட்டு அடைச்சோம் அப்படின்னம்னா நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் போகும். அப்படிங்கிறப்ப வெயிட் கெயின் கட்டாயம் வரும். ஸோ நீங்கள் கார்பை கம்மி பண்ணிட்டு புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் வந்து சரியான வழிமுறை. இப்போ காலையில் நான் சொன்ன மாதிரி வார்ம் மில்க் எடுத்தீங்கன்னா உங்களோட இட்லியோட குவான்டிட்டியை குறைங்க. ஏன்னா புரோட்டீன் வந்து உங்களுக்கு அந்த சட்டைட்டியை கொடுக்கும், போதுங்கிறத கொடுக்கும். அப்படிங்கிறப்போ கார்பை குறைச்சிக்கணும். இல்லை நீங்கள் வந்து நிறைய தூரம் நடக்கிறீங்க, நல்ல உடற்பயிற்சி இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டுட்டு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போட மாட்டீங்க. ஸோ குழந்தைகளுக்குமே புரோட்டீன் பவுடர் நீங்கள் கலந்து கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க மொபைலையும் டிவியும் தான் கையில் வச்சுக்கிட்டு உட்காடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புரோட்டீன் பவுடர் அவங்களுக்கு வெயிட் கெயினை கொடுக்கும், அது சிரமத்தையும் கொடுக்கும். ராஜவேல் சார், இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கு மிக்க நன்றிங்க சார். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். மேடம், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அவங்க டெலிவரி டைம் கன்சீவா இருந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சலாமா, அதனால அம்மாவோட வெயிட் கூடிடாத, டெலிவரி டைம்ல சிக்கலாம்? அதேதான் சார், அவங்களுக்கும் அதே தான் ஆன்சருங்க. அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது இப்ப நம்ம பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே கட்டாயம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பட் அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து கட்டாயம் குறையணும். அது வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களான்னு பாருங்க. நார்மலாக 2 இட்லி எல்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்றுல குழந்தை வளரணும், என்ன நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஒரு உயிருக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் 2 உயிருக்கு சாப்பிட்ற, நீ நிறையா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த நிறையா சாப்பிடுங்கிற கான்செப்ட் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறத சாப்பிட்றதே தவிர நிறைய கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றது கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தாராளமாக சாப்பிடலாம், பாசிட்டிவ் ஆன உடனே சாப்பிடலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ரமேஷ் சார் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் மிஸ்டர் நாகநாதன் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொருத்தரும் கேட்டுறேன். தேங்க்யூ. ரமேஷ் சார் கேளுங்க சார். சார், அந்த குட் மார்னிங் சார். இந்த வெயிட் கெயின் பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், அதை கேட்டுட்டாரு. அது கரெக்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், புரிஞ்சது சார். மேடம் நினைக்கிறேன். என்ன சார்?
நம்ம என்ன சார்? ஃப்ரீக்வன்சியா இருக்கணும் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மேடம் இன்னொரு நாகான்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு. அவர் பேர் எனக்கு தெரியல ஃபுல் நேம். சார் நீங்க கேட்கலாம் சார் உங்களோட டவுட் சார். நாகநாதன் சார், நாகநாதன் சார் கேக்குறீங்களா? சுலைமான் சார் சொல்லுங்க. மேம் குட் மார்னிங் மேம். நான் ஷாஜிதா பேசுறேன். தேங்க்யூ மேம். சொல்லுங்க. நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொன்னீங்க. மேம் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ கிட்னி பேஷண்ட் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம புரோட்டீன் பவுடர் குடுக்கலாமா? அதே கன்சீவா இருக்க லேடி ஒரு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா மேடம்? தேங்க்யூங்கம்மா. இந்த கேள்வி நான் அந்த பாயிண்ட் ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம மை லைஃப் ஸ்டைலில் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு மெடிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இப்போ என்ன மாதிரி யாராவது உங்களுக்கு பேச போக, இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் சொல்லி கொடுக்க போக, இல்லை நீங்களே ஏதாவது கூகுளில் படிக்க போக அப்படிங்கிற மாதிரியான மெடிக்கல் நாலேஜ் தான். அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு ஒரு கிட்னி பேஷண்ட் கிட்ட போய் நெருங்கி இந்த விஷயங்களை பேசாதீங்க. ஏன்னா கிட்னி பேஷண்ட்டுக்கு புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்டட் டயட் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ புரோட்டீன் டயட்டு அவங்க ஈவன் தோ உடல் மெலிஞ்சா கூட, அவங்களுக்கு புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா கூட, எனக்கு புரோட்டீனை கம்ப்ளீட்டா மெட்டபலைஸ் பண்றது கிட்னி. ஆல்ரெடி அது ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறப்ப அதை புரோட்டீனை அது மெட்டபலைஸ் பண்ண முடியாது. கிட்னியோட ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ எனி கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு இந்த புரோட்டீன் பவுடரை பற்றி பேசவே பேசாதீங்க. நாளைக்கு அது உங்கள் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு ஒரு நெகட்டிவ் மார்க் ஆகிடும். அதனால புரோட்டீன் பேஷண்ட்ஸு ஹை ப்ரோட்டீன் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஹை ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டு தான் அவங்களுக்கே நம்ம அலோபதியில் சொல்லி கொடுப்போம். அதனால நீங்கள் போய் புரோட்டீன் அவங்க கிட்ட பேசுறது நல்ல விஷயமா இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்துமா. ஓகே தேங்க்யூ மேம். இப்போ கிட்னி ப்ராப்ளம் அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா அடிக்கடி அவங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஸ்டோன் பிரச்சனைன்றதை அவங்க சந்திச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்க பேஷண்ட்டுக்கும் நம்ம புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா மேம்? நான் சொல்றது கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இல்லைங்கிறவங்களுக்கு தான்மா. ஸ்டோன் ப்ராப்ளம்ங்கிறது வேற. ஸ்டோன் நம்ம எக்ஸஸ் மினரல் லோடுனால ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. கால்சியம் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஃபெயிலியர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் புரோட்டீன் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஆனா அந்த ஸ்டோன் என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுவுமே ஒரு புரோட்டீன் ஸ்டோனா இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு புரோட்டீன் பவுடர் கொடுக்கறது தவறாயிடும். ஆமா, அது ஆக்சுவலா அந்த ஸ்டோன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், என்ன ஸ்டோனுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டயட்டையே மாற்றுவோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு தக்காளி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அது எதனாலன்னா தக்காளியில இருக்கிற அந்த மினரல் ஸ்டோனா ஃபார்ம் ஆகும் அவங்களுக்கு. அவங்க பாடி டைப் அப்படி இருக்கும். அதனால ஸ்டோன் பேஷண்ட்ஸ் அது தெரிஞ்சிட்டு தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும்டா. ஆமா, ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஏன்னா நான் ஸ்டோன் பேஷண்ட் அப்படின்னாலே நம்ம கால்சியம் இதை அவாய்ட் பண்ணும், கால்சியம் டேப்லெட் கொடுக்க மாட்டோம், நியூட்ரி லைஃப்லாம் பண்ண வைக்கிறோம். அப்போ அதே மாதிரி புரோட்டீனும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் கொடுக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தெரிஞ்சு தான் கொடுக்கணும். ஆமா, ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் பசுபதி சார் நீங்க கேட்கலாம் சார். மேடம் வணக்கம் மேடம். பசுபதி மேடம். மேடம் இந்த டைப் 1 சுகர் அப்படின்னு வருது இல்லைங்களா மேடம், அது பிறந்த குழந்தைக்கே வருங்களா, இப்ப இடப்பட்டதுல வருங்களா மேடம்? அதை எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. டைப் 1 பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பிறந்த குழந்தைன்னு கிடையாது. பட் ஆனால் ஏர்லி ஏஜ்லேயே வந்துடுது. மேபி ஒரு 6 monthsல இருந்து 12 years 15 years வரைக்கும் அந்த வியாதி எப்போ வேணா யாருக்கு வேணா வருது. எதனால அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றது ஆட்டோ இம்யூன் சொல்றாங்க. அதாவது நம்ம உடல் திசுக்களை நம்மளுக்கு எதிராக செயல்படுறது.
ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அந்த பேஷண்ட்ஸோட இன்சுலின் சுரக்கிற செல் வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருது. அப்படி இருக்கிறப்ப இன்சுலின் கொடுத்து மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இன்சுலின் இல்லாமல் அவங்களால சர்வைவ் ஆகவே முடியாது. அப்போ அவங்க லைஃப் லாங் இன்சுலின் போடணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவங்களுடைய பாடியில் வந்து இன்சுலின் சுரக்கிற செல்லே இல்லைங்கிறப்ப லைஃப் லாங் அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுது. பட் அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம இதில் வந்து சேலஞ்சிங்காக எனக்கு ராஜவேல் சார் சொல்லி நம்ம ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கூட டைப் 1 தான். பட் ஹீஸ் அடல்ட்டுங்க, ஒரு 28 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து நம்ம 9E5 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ராஜவேல் சார் தான் நம்மளுக்கு வந்து அதை கைட் பண்ணாரு. 9E5ல வந்து இன்சுலின் செல்லை வந்து உருவாக்குற தன்மை இருக்கு அப்படிங்கிறது சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 1 or 2 பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் வி ஆர் எட் டு கெட் ரிசல்ட்ஸ். இன்னும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அது கரெக்டாக ஆயிடுச்சான்னு பார்க்கல. பிகாஸ் அது ஸ்டார்ட் பண்ணியே இப்போ தான் ஒரு 1 month 1.5 month ஆயிருக்கு. ஆமாம். ஸோ அது அந்த ஏஜ் குரூப்பில் சுத்தமாக செல்கள் அழிஞ்சு போகிறவங்க, அதுதான் டைப் 1ன்னே சொல்லுவோம். அவங்க தே நீட் இன்சுலின் லைஃப் லாங். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் மேடம். பிரகாஷ் சார் நீங்கள் கேளுங்க சார். பிரகாஷ் சார் நீங்கள் கேளுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் சார், என்னோட பேர் பிரகாஷ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து எடுத்துட்டு இருந்தேன் மேடம். சரிங்க. ஒரு 10 years அபோவ் வந்து இடையில நான் நிப்பாட்டி கண்டினியூ பண்ணேன். இப்போ டோட்டலாக நிப்பாட்டிட்டேன். பட் என்னுடைய பாடி வெயிட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இருந்தாலும் வெயிட் வந்து கெயின் ஆகுற மாதிரி தெரியல. ம் அது எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலான்றது தெரிவிச்சிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் மேடம். அது நீங்கள் ஏன் வெயிட் லாஸ் ஆகுறீங்கிறதுக்கான காரணம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் பிரகாஷ் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பித்த உடம்பா இருந்தாங்கன்னா பெருசாக வெயிட் கெயினே வரமாட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்கனாலும் வெயிட்டே ஏற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உடம்பு ஒல்லியாகவே இருக்கிற டைப்பு வந்து அந்த பித்தம் இருக்கிற உடம்பு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இல்லைன்னா இப்போ அலோபதி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு இருக்குன்னா ஏன் வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுறப்ப வெயிட் கெயின் எப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாங்க. சில சமயம் பார்த்தோம்னா நம்ம பசியே இருக்காது, அப்பிடைட்டே இல்லாமல் இருப்போம். அதுக்கான காரணம் என்னங்கிறது பார்க்கணும் உங்களுக்கு. இல்லை சிலர்லாம் அனீமிக்காக இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க கரெக்டாக. இல்லை சிலர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆகி சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன ரீசன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கணுங்க பிரகாஷ் சார். அப்போ தான் உங்களோட கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரி மேடம். நான் இந்த கீ எல்லாம் ஆட் பண்றேன், நெய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பட் அப்போ வந்து உடல் அப்படிதான் தெரியுது. அதனாலதான் கேட்கணும். சரிங்க சார். உங்களுக்கு நான்வெஜ் ப்ரோட்டீன் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ என்னவோ? நம்ம ப்ரோட்டீன் நல்லா இல்லையோ? நோ மேடம், அப்படி இல்லை. சாரும் சஜஷன் பண்ணார், ராஜா சாரும் சஜஷன் பண்ணி தான் நம்ம இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிங்க சார். பட் அப்படி இருந்தும் ஸோ அப்படிதான் தெரியுது, பாடி வந்து அண்டர் வெயிட்ல போற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் சார், ஒரு தடவை நம்ம நேர்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகட்டும் சார், பார்த்துருவோம். சரி மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். வணக்கம். நான் ரைஸ் பண்ணலாம் நினைச்ச கொஸ்டின் வந்து மேடம் கேட்டாங்க. இப்போ வந்து மேடம், இப்போ வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே வந்து லோடு அதிகமாச்சு, வேலைப்பாடு கெட்டு போச்சு. திரும்ப அதுக்கு நம்ம வேலைப்பாடு கொடுக்கக்கூடாது, நல்ல விஷயம். இப்போ மேடம் என்னோட இன்னொரு கொஸ்டின் மேடம், இப்போ வந்து கிட்னியில் இஷ்யூஸ் இல்லை, ஆனால் ஏஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு மேலே இருக்கிற பீப்புள் வந்து ப்ரோட்டீன் போட்டு சாப்பிடலாமா? அப்படி ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டா அவங்களோட யூரினல் ட்ராக்ல எல்லாத்துலேயும் வந்து ப்ரோட்டீன் வந்து செடிமெண்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த ட்ராக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் போகிறாங்க. அப்போ எந்த ஏஜ் வரைக்கும் மேடம் சாப்பிடலாம்? ஏன்னா கமலஹாசன் வந்து ரிச் ப்ரோட்டீன் டெய்லி எடுத்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணால, அவர் ஒரு 3 years முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ், அவரோட ஃபேஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இடையில வந்து அவர் வந்து ஒரு யூரின் ட்ராக்ல சம் இஷ்யூ ஆயிடுச்சு அவருக்கு.
அவர் வந்து ரிச் ப்ரோட்டீன் அதிகமா எடுத்தனால அவர் வந்து யூரினரி ட்ராக்லாம் அது வந்து செடிமெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரிச் ப்ரோட்டீன் விட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட ஏஜ், அவர் அந்த ஏஜுக்குரிய ஃபேஸு, ஸ்கின் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு நான் பார்த்தது வரைக்கும். அப்போ வந்து ஏஜ் பீப்புள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கலாமா கூடாதா? கிட்னில பிரச்சனை இல்லை, ஆனா நார்மலா இருக்காங்க. ஆனா ஒரு அபோவ் 50, 60, 65 பீப்புள் வந்து ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்றது பெட்டரா, இல்லாட்டி அதோட அளவு இதாக மாறணுமா? தேங்க்யூ சார் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பேசிஸில் என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம உடம்புக்கு யூஸ் ஆனதை தவிர மீதி கழிவாக வெளியே போயிடும். புரோட்டீனை வந்து நம்ம உடம்பு வந்து சேமிச்சு வைக்காது. இது வந்து முதல் விஷயம். அதனால தான் அன்றாடம் தேவையான புரோட்டீனை அன்றாடம் நம்ம சாப்பிட்டே ஆகணும். இது வந்து உடம்பு வந்து இதை சேமிச்சு வைக்காது, கழிவாக தான் வெளியே போகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க புரோட்டீன் சாப்பிட்டுட்டு செடன்ட்ரியா இருந்தீங்க அப்படின்னா அது உங்க பாடியில ஃபேட்டா மாறும். ஸோ அப்படிங்கிறப்ப புரோட்டீன் வந்து உங்க உடம்புக்கு யூஸ் ஆகணும்னா நீங்க ஆக்டிவா இருக்கணும். புரோட்டீனை சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார முடியாது. ஸோ அதனாலதான் ஜிம்ல இருக்கிறவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நல்ல அந்த மசில் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு காரணம். ஸோ எனி ஏஜ் குரூப் புரோட்டீன் சாப்பிட்றதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா. இப்போ ஏஜ்டு பீப்புள் சார், நீங்க அப்புறம் உங்க மேல ஒரு கோபம், 50 வயசுலாம் நீங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் இப்பதான் சார் யங்ல இருக்கிறோம், நீங்க இப்பவே வயசாயிடுச்சுன்றீங்க. 70-80 வயசுன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஆமா, நிறைய பேர் நாங்க 50 வயசுல இருக்கோம். கோபிநாத் சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. சார் நாங்களாம் ரிட்டையர் ஆகலாமா சார் பிசினஸ்ல இருந்து? ஆமா சார், நம்ம போயிடுவோம் பேசாம. ஏற்கனவே சிவசிவான் தான் இருக்கிறோம். ஸோ வயசாகிறவங்களுக்கு வந்து ஏன் புரோட்டீன் வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற அந்த டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்குதுன்னா, அந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களால யங்கர் ஏஜ் குரூப் இருக்கிற மாதிரி இருக்க முடியறது இல்லை. கொஞ்சம் செடன்ட்ரியா ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க, ஆக்டிவா இருக்கிறது இல்லை. அதனாலதான் அது ப்ராப்ளமே தவிர மற்றபடி வந்து வயசாயிடுச்சு அதனால புரோட்டீன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. புரோட்டீன் சாப்பிட்டுட்டு ஆக்டிவா இருக்கணுங்கிறது தான் மேட்டருங்க. ஸோ புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா கார்போ குறைக்கணும், ஆக்டிவா இருக்கணும். இது ரெண்டுமே பாயிண்ட். வினோத் சார் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு? சார் குட் மார்னிங் சார். கேக்குதா சார்? சார் கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு கடைசியா ஒரு 1 or 2 மந்த் இன்சுலின்ஸ் ரெசிடென்சிங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுறேன் சார். இந்த ஃபேஸ்புக்லயும் சரி, ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசுறாரு, இந்த சுகர் வந்து உங்களுக்கு வந்து கூடுறது, இந்த உடம்புல மருக்கள் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க, வேட்டா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மருக்கள் அங்கங்க வரும். இது வந்து இன்சுலின் உங்களுக்கு வந்து அதிகமா வந்து ரெசிடென்ஸ் அதிகமாகுது, உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கக்கூடான காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் செக் பண்ணதுல எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனா மருக்கள் வந்து இப்போ ஒரு சமயமா ஒரு 2-3 வருஷமா எனக்கு உடம்புல வந்து 1-2 உருவாகுது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு டாக்டர் மாதிரி தெரியல கேட்குறேன். தேங்க்யூ வினோத் சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுகர் வர்றதுங்கிறது ஒரு 2 விஷயம் நம்ம எடுத்துக்கலாங்க. சொல்லுங்க. 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து இன்சுலின் குறைபாடு, நம்ம உடம்புல வந்து இன்சுலின் சுரக்கிறது குறையிறது. 2வது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த வார்த்தையை நீங்களே யூஸ் பண்ணீங்க இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்சுலின் சுரக்கும், ஆனா அது வந்து சரியா வேலை செய்யாது, ஒரு சோம்பேறியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒபிசிட்டி, நம்மளோட செடன்ட்ரி லைஃப், இது ரெண்டுமே வந்து அதுக்கு ரீசன். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து சில குட்டேனியஸ் மார்க்கர்ஸை கொடுக்கும். குட்டேனியஸ் மார்க்கர்னா ஸ்கின்னில் வந்து அதனுடைய வெளிப்பாடை காமிக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு சர்க்கரை வருது, இப்போ நான் இருக்கேன், ஒரு 54 வயசுல எனக்கு இப்போ சர்க்கரை உருவாகுது அப்படின்னா, அந்த சர்க்கரை உருவாகிறதுக்கான காரணம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்பவே ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்க போய் சர்க்கரையை டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நார்மலா தான் காமிக்கும். பட் உங்களுக்கு நீங்க இப்ப அதை பத்தின விளக்கமா, என்னோட பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட் குளுக்கோஸ் குடிச்சு பாக்குற OGTT ஒரு டெஸ்ட், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம்.
ஸோ வாய் வழியா நம்ம ஒரு 75 கிராம் குளுக்கோஸை வந்து உங்களுக்கு லேப்ல போனீங்கன்னா கலக்கி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குளுக்கோஸ் வந்து நீங்க காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி சிப் பண்ணி சாப்பிடணும். சிப் பண்ணி சாப்பிட்ற டைம் ஆரம்பிக்கிற டைம் நோட் பண்ணிட்டு அதுல இருந்து 1 ஹவர் ஒரு டெஸ்ட், 2 ஹவர் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், OGTTன்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கிறது தெரிஞ்சிடும். இந்த மறுக்கள் வர்றது, கழுத்துல இந்த கருப்பு உருவாகிறது, இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஸ்கின்ல காமிக்கிற அடையாளங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால அது உங்களுக்கு எக்ஸாக்டா இப்ப எனக்கு நீங்க நார்மலா போய் ஒரு ரேண்டம் பிளட் சுகர் பாத்தீங்கன்னாலோ இல்ல ஒரு எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் சுகர் பாத்தீங்கன்னாலோ அது நார்மலாவே காமிக்கும். என்ன அப்படின்னா இது வந்து நீங்க ஜிடிடி டெஸ்ட் பண்றதுதான் இதை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அதை பத்தின டவுட் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல போட்டுங்களா? கேள்வி கேட்டீங்கன்னா மியூட்ல போட்டுங்க. சவுண்டு எல்லாத்துக்கும் இறைச்சலா இருக்கு, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து மியூட்ல போட்டுக்குங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காரு. ஃபயர் சர்வீஸ்ல இருக்காரு மேடம், சென்னை மேடம். ஃபயர் டிபார்ட்மெண்ட் சென்னை மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் வேற யாராவது கொஸ்டின் தான் இமீடியட்டா ரைஸ் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்டுட்டு உங்களோட இதை வந்து மீட்ல போட்டுங்க கொஞ்சம். மேடம் கனகராஜா மதுரை சார். சொல்லுங்க சார். மேடம் இப்போ எனக்கு வந்து வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்குது. வெயில் காலங்களும் அதிகமாக நான் பழைய சாதம் தான் அதிகமாக எடுத்துக்கிறேன். அப்போ பழைய சாதம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அந்த ப்ரோட்டீன் போட்டு சேர்த்துக்கலாங்களா? சார், வேர்வை சுரப்பி வந்து உங்களுக்கு உடம்புல நிறைய இருக்கிறதுனால வியர்வை ஜாஸ்தி இருக்கு. அது வந்து ஒரு குறைபாடா நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது உங்க பாடியோட நேச்சர். ஃபர்ஸ்ட் பழைய சாதம் எடுக்கிறதுனால உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா தாராளமா பழைய சாதம் எடுக்கலாம். அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா புரோட்டீன் வேணுமா வேண்டாமா அப்படின்னம்னா நான் ஆரம்பத்துல சொன்னதுதாங்க சார். நீங்க என்ன எடை இருக்கிறீங்களோ அதுக்கேத்த அளவுக்கு அவ்வளோ கிராம்ஸ் புரோட்டீன் நீங்க டெய்லி பேசிஸ்ல சாப்பிடணும். உங்க உணவுல அதை நீங்க சாப்பிடாத பட்சத்தில் புரோட்டீன் பவுடர் நீங்க எடுத்துக்கணும். இல்ல கார்போஹைட்ரேட் இருக்கவங்க எடுத்துக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் திரும்ப கேட்குற மேடம். அந்த உடல் உழைப்பு இருக்கிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு நீங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது தான்ப்பா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா பாருங்க. இப்ப நல்ல தோட்டத்துல இறங்கி வேலை செய்யறீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்டு புரோட்டீனும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. சரி. மேடம் வணக்கம், சதீஷ் பேசுறேன் சார். வணக்கம் சார். மேடம் ஆக்சுவலி 2 கொஸ்டின் அதுல சார் ஒன்று கேட்டாங்க. எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் மேடம். அதுல ஒண்ணு வந்து இந்த அயன் குறைபாடு, ஹீமோகுளோபின் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபீலிங் அயன் கொடுத்து நல்ல ரிசல்ட் அதோட இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ வெயிட் கெயினுக்காக நம்ம வந்து பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து எந்த டைமுக்கு வரைக்கும் தான் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ பிரெக்னன்சி ஆயிட்டாங்க அப்படின்னா 9 மாசம் வரையும் அவங்க குழந்தை வந்து கருவில் இருக்கும், வயிற்றுல இருக்கும். அப்ப அதுல வந்து எவ்வளவு நாள், எத்தனை மாசம் இதை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு? இல்ல எதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன லிமிடெட், அது கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா பார்த்தோம்னாங்க சார் எல்லா டைமும் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அவங்க லாக்டேட் பண்றப்ப ஃபீட் பண்றப்ப குழந்தைக்கு பால் கொடுக்கற முடிக்க வரைக்குமே கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து சாப்பிடலாம். ஆக்சுவலா எல்லா டைமுமே அவங்க எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன்டா நம்ம பார்க்கணும். ஏன்னா நார்மலா பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து நம்ம பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ பிள்ளைங்க வந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை. பிரெக்னென்ட் ஆகிட்டா எல்லாரும் பேம்பர் பண்ணிடுறோம், எதுவும் செய்ய வேணாம், நீ அமைதியா ரெஸ்டடுன்னு. ஸோ அவங்க வந்து அவங்களோட வெயிட்டை வந்து எக்ஸஸாக கெயின் பண்ணிட்டாங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ கார்பை குறைச்சி கரெக்டாக ப்ரோட்டீன் எடுத்தாங்கன்னா த்ரூ அவுட் எல்லா டைமும் அவங்க வந்து ப்ரெக்னன்சி டெலிவரி ஆக வரைக்கும் சாப்பிடலாம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பிரெஸ்ட் ஃபீடிங்லேயும் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கும் நல்ல பால் ஊறும். ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து நம்ம ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி கொடுத்தோம். பாலே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைக்கு சப்ளிமெண்ட் தான் கொடுக்குற மாதிரி ஆகுது, பால் பவுடர் தர மாதிரி ஆயிடுது அப்படின்னாங்கிற பட்சத்தில்
நம்ம புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல பால் ஊறி இருக்கு. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்லேயும் நம்ம பால் வந்து கட்டாயமாக நம்ம புரோட்டீன் பவுடரை நம்ம கட்டாயமாக கொடுக்கலாம். டைமிங் இல்லை, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சார், அவங்க வெயிட் கெயின் பண்றத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அந்த இடத்துல அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா புரோட்டீன் பவுடர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன லாஸ்டா வந்து நம்ம பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு வெயிட்டுக்காக நியூட்ரலைஸ் தான் சஜஷன் பண்ணியிருந்தோம், நல்ல ரிசல்ட். அடுத்து இப்போ புரோட்டீன் பவுடர் கொடுக்கலாங்கிறது நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், அது சப்போர்ட்டிவ் தான். ஆமா சார், எல்லாரும் மார்க்கெட்டிங்ல வந்து போயிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல போட்டு சிரமத்தை பேஷண்ட்ஸ்க்கு உருவாக்கிடாதீங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட். எங்களுக்கு இருக்கக்கூடிய குருவெல்லாம் வந்து சிறந்த குரு. ஏன்னா அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்த்தை பத்தின அவ்வளவு நாலேஜஸ் கொடுக்குறாங்க. நம்ம சும்மா ஒரு பொருளை விற்கிறோங்கிற வேலை நம்ம இங்க பாக்குறது இல்ல. ஹெல்த்தை முழுக்க நம்ம வந்து எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வேலையை நம்ம இங்க எல்லாமே கத்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அதுல எனக்கு ஒரு கிஃப்ட் எங்களோட லீடர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா சார், ஆரோக்கியமான இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றதுங்கிறது வந்து மிக முக்கியம். இன்ஃபேக்ட் நம்மளோட பிராக்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் நம்ம பிசினஸ் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் எந்த தொழிலுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டுட்டு போய் நம்ம அந்த இடத்துல தொழில் பண்ற இடத்துல உட்காருவோம். என்னால வந்து அதை வந்து லைஃப்ல கேட்கவே முடிஞ்சது கிடையாது. என் கடவுளே எனக்கு நிறைய பேஷன்ஸ் கொடுன்னு. அது வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு பேஷண்டா ப்ராடக்ட் கொடுக்குற இடத்துல நம்ம பிசினஸ் பார்க்க மாட்டோம் மேடம். நம்மளுக்கு ஒன்லி ஃபார் ஹெல்த் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜஸ் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு டிராவல் பண்றாங்க. சூப்பர் சதீஷ் சார், அது வந்து நான் 100% ராஜவேல் சார் கிட்ட பார்த்திருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. அதனாலதான் நான் இங்க பேசுறதுக்கே ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். மேடம் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன் நம்ம கோயம்புத்தூர் ப்ராடக்ட் ட்ரைனிங்ல. உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். எம்சி நான் தான் எடுத்தேன். ஓ ரைட், ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மார்னிங் வந்து இவ்வளவு சீக்கிரமா எங்களுக்காக ஒரு பெரிய உங்களோட வேல்யூவான ஒரு முக்கியமான டைம் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த மெசேஜ் எங்களுக்கு பெரிய அளவுக்கு மெசேஜ். உண்மையிலே நமக்கு நம்ம டீம்ல லீடர்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது எப்படி சொல்றோம், ஒரு விஷயம் கிடைச்சாலும் மக்கள் வந்து அது 100 பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ற மக்கள் நம்ம டீம் மக்கள். உண்மையிலே நீங்க உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சது புரோட்டீன் பத்தின ஒரு பார்வையை மாத்தி இருக்கு, எனக்குமே உட்பட. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் மாதிரி. உண்மையிலே இந்த அறிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் எங்களுக்கு. உண்மையிலே மிஸ்டர் கோபிநாத் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேடத்தை நம்ம டீம்ல கொடுத்தது பிளஸ் மேடத்தோட நாலேஜ் இன்னமும் நம்ம டீம் பெரிய அளவுக்கு லைஃப் லாங் நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த நாலேஜ் கிடைக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா மேடம், நான் இதை வந்து சாதாரண ஒரு வார்த்தை நன்றி இல்லாட்டி பெரிய தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இது மக்கள் தேங்க்யூ வந்து ராஜவேல் சார், நான் உங்ககிட்ட இருந்து தேங்க்யூ எப்படி எதிர்பார்க்கறேன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு 49-50 மெம்பர்ஸ் இருந்து நம்ம இன்னைக்குள்ள இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 50 புரோட்டீன் நம்ம எல்லாரும் வாங்கிருக்கிறோமான்னு பாத்திரலாம் சார். எல்லாரும் யூஸ் பண்றோமா அப்படிங்கறத பாத்துருவோம் நம்ம. சோ யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்களோ கண்டிப்பா புரோட்டீன் சாப்பிட்டுருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து உள்ள ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் புரோட்டீனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் அதான் சொல்லுவேன், நன்றின்ற வார்த்தை இல்லாம இது மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர், அது உங்களுக்கு செலுத்துற மிகப்பெரிய நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மக்கள் இன்னைக்கு நீங்க எல்லாம் தான் சார். அதனால நீங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துக்கிறீங்க, கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மிஸ்டர் கோபிநாத். நன்றி மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் வந்து நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் கொடுத்த டாக்டர் மேடம் நன்றி. அவங்களுக்கு எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிப்போம். மிகப்பெரிய Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank you, madam. Thank you. Thank you, ma'am. Thank you, pa. Thank you, madam. பால் சகாயராஜ் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா சார்? பால் சகாயராஜ் சார், பால் சகாயராஜ் இல்ல சார். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. Thank you, man.